இன்னைக்கு ஒரு மர்மமான செய்தி தான் பார்க்க போறோம் நம்ம. இது மர்மமான செய்தியா? இல்ல புலன் விசாரணையா? அப்படின்னு இன்னும் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு சாதாரண நாய்ங்க. ஒரு சாதாரண நாய் தான். ஆனா அமெரிக்காவுல ஒரு முக்கியமான இடத்துல அது ஒரு தன்னோட ஹீரோவா மாட்டிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய போலீஸ் அதிகாரிகளே ரொம்ப குழப்பத்திலயும், ரொம்ப ஆச்சரியத்திலயும் ஆழ்ந்து போயிருக்காங்க. 1 தடவ, 2 தடவ இல்லங்க. 3லிருந்து 4 தடவை மீண்டும், மீண்டும் எலும்புக்கூடுல கண்டுபிடிச்சிருக்கு. இன்னைக்கு அந்த நாய் தான் ஹீரோ. ஹீரோ ஆஃப் த டாபிக்கு. என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அதோட மிஸ்ட்ரி என்ன? ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப கூட நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாய்கள வந்து அப்புறப்படுத்தணும். டெல்லி போன்ற இடங்கள்ல. தெரு நாய்களால நெறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நெறைய சொல்றாங்க. பட் அது நெறைய டிபேட்டுக்குள்ளான விஷயங்கள் அது. ஸோ அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. ஆனா இது ஒரு நாய் சம்மந்தமான விஷயம் தான். ஸோ அமெரிக்காவுல ஒரு வீட்ல வளர்க்குற நாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. அது என்ன சம்பவம்? அந்த முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, அலபாமா அப்படிங்கிற ஒரு இடம். அமெரிக்காவுல அலபாமாங்கிற ஒரு மாகாணம் இருக்கு. அந்த மாகாணத்தில சிக்காரின் அப்படிங்கிற ஒரு நாய். இந்த நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, கடந்த 2024 அக்டோபர் மாதம் மனிதனுடைய தலை எலும்பு பகுதிய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. இதுதான் இந்த சம்பவத்தோடைய முதல் ஆரம்ப புள்ளியே. அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்துக்குமே மிஸ்ட்ரி அங்கிருந்து தான் தொடங்குது. அது என்ன மர்மம்? எப்படி நடந்துச்சு இது? எப்படி அந்த நாய்க்கு ஒரு எலும்புக்கூடு கிடைச்சது? அதுவும் தலையில. அந்த தலையில எலும்புக்கூடுல பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லட் பதிஞ்சிருக்கு. இங்க தான் இந்த ஸ்கிரிப்டே ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்குது. ஆக்சுவலா அக்டோபர் 24 கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் அடுத்த சம்பவம் டிசம்பர் 24, ஏப்ரல் 25 அதே மாதிரி அடுத்தடுத்து எலும்புக்கூடுகள். தலைப்பகுதி, எலும்பு பகுதி, தொடை பகுதி அப்படின்னு அந்த பகுதிகள் நிறைந்த எலும்புக்கூடுகள பேக் டூ பேக் அந்த டாக் வந்து கொண்டு வருது சிக்காரின். ரொம்ப ஆச்சரியமா போலீஸ் அதிகாரிகள் இது என்ன? எப்படி நடக்குது இது? அப்படின்னு தெரியாம, அத பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது தான் அங்க மிகப்பெரிய ஆச்சரியமே இருக்கு. ஆச்சரியம் கிடையாது, மர்மமே இருக்கு. அது எல்லா எலும்புக்கூடுகளும் ஒரே மனிதனை சார்ந்தது. த சேம் பெர்சன் DNA யோட ரிசல்ட்ல வந்த ஒரு ரிப்போர்ட் அது. தூக்கி வாரி போடுச்சு எல்லாத்துக்குமே. எது இப்படி எப்படி நடக்கும் இது? இது ஆச்சரியமா இருக்கே! அப்படின்னு. ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டே இருக்கும் பொழுது, அந்த ஓனர் இருக்காரு இல்லையா? அந்த சிக்காரினுடைய உரிமையாளர். அவருக்கு ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப கவலையாவும் இருக்கு. ஏன் அப்டின்னா, ஒரு பக்கம் போலீஸ் டாக் அப்படின்னு நம்ம பெருமையா பேசுறாங்க. ரொம்ப விமர்சிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாரி உற்சாகப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த நாய் புதைச்சு வச்ச எலும்பு கூட அதுவே எடுத்து வந்து குடுக்குது. அப்படிங்கிற மாரி மீம் கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவுல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள ஸ்ப்ரெட் பண்றாங்க. இது ஒரு அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து இப்படிலாம் நம்ம டாக் பண்ணுதுன்னு பெருமையாவும் இருக்கு அவருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு புலன் விசாரணை ஆரம்பிச்சு குடுக்குற ஒரு விஷயமா அமையுது. அந்த DNA ரிப்போர்ட் என்ன பண்றாங்கன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்றாங்க. இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணி, இத நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபாஸ்ட்லாம் பண்றாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான், சமீபத்தில ஒரு சம்பவம் அதே மாரி நடந்துச்சு. அக்டோபர் 2024 அதுக்கப்புறம் ஏப்ரல் 2025 டிசம்பர் 2024 இதெல்லாம் தாண்டி ஆகஸ்ட் 2025 9ஆம் தேதி நடந்த விஷயம். மீண்டும் ஒரு மனித எலும்புக்கூடை அந்த சிக்காரின் வந்து கொண்டு வருது. அந்த மனித எலும்புக்கூடை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த எலும்புக்கூடும் அதே சேம் பெர்சன் உடையது அப்படின்னு. அப்பதான் முடிவு பண்றாங்க போலீஸ் அதிகாரிகள், இத இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு. இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? புலன் விசாரணைய இன்னும் முடக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, இத எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்த விஷயத்த நம்ம எங்கிருந்து கொண்டு போக முடியும்? அப்போ எங்கருந்து அந்த நாய் தோண்டிட்டு வந்துச்சோ, அத கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த நாய் வந்து போலீஸ் ட்ரெயின் பண்ண டாகும் கிடையாது. திரும்பவும் அதே இடத்துக்கு போய் அத கொண்டு வர முடியுமான்னு அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ நாயோடைய கழுத்து பகுதியில ஒரு GPS ட்ராக்கர ஒண்ணு பயன்படுத்தலாம். அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ அந்த GPS ட்ராக்கர் மூலியமாக கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது DNA ரிப்போர்ட் பத்தி பேசணுங்க. DNA ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபுல் ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க.
ஏன்னா இத வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா அலபாமா மாகாணத்தில மாறுது. செய்திகள் பரப்பப்படுது. அப்ப போலீஸ்க்கு நெருக்கடி ஏற்படுது. அப்ப அந்த நெருக்கடி எப்படி தவிர்க்கணும்னா, இந்த வழக்க வந்து சீக்கிரமா வந்து அ புலன் விசாரணை பண்ணி, அதன் மூலியமாக அறிக்கைய கொண்டு வரணும். யார் அந்த நபர்ன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது தான், டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் ஒண்ணா சேர்த்து, தேசிய பாதுகாப்பு இடத்துல இந்த மாரி கேஸ் ஏதாவது ஃபைல் ஆயிருக்கா இவர் மேல? குற்றம் சாற்றப்பட்டவராகவோ, அல்லது இவர் வந்து யார் மேலயாவது கம்ப்ளைண்ட்டோ குடுத்திருக்காரா? அப்படின்னு டிஎன்ஏ வச்சு ரிப்போர்ட் செக் பண்ணும் பொழுது, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எந்த வழக்கோடையும் தொடர்பு ஏற்படுத்தல. அதாவது இவர காணவில்லை, இல்ல இவர் வந்து இந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு எந்தவித ஒரு செய்தி கூட அவங்களுடைய போலீஸ் ரெக்கார்ட்ல எதுவுமே கிடையாது. இங்க தான் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு டென்ஷன் இன்கிரீஸ் ஆகுது. என்னடா இது எலும்புக்கூடுகள் கிடைச்சிருச்சு, டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஆனா இது வந்து இத கண்டுபிடிக்கவே முடியல. பெரிய மீடியாக்கள் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இன்னும் டென்ஷன், பிரஷர் ஏறிக்கிட்டே போகுது ஒரு பக்கம். ஸோ இப்ப இந்த சிக்காரின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா வீட்ல வளரக்கூடிய டாக். ஸோ இதுக்கு வந்து நேச்சுரலாவே மோப்ப சக்தி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, நாய்களுக்கு மோப்ப சக்தி திறன் அதிகமாகவே இருக்கும் மனிதர்களை காட்டிலும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த நாய் எப்படி அத ஒரு ஃபைண்ட் பண்ணி, ரிப்பீட்டடா சேம் அதே எலும்புக்கூட ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துட்டு வருது? ஏன்னா பொதுவாக வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அந்த நாய் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இது நம்ம காட்டி குடுக்கணும். இது வந்து ஒரு காட்டி குடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் அந்த நாய்க்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ரியாக்ஷன்ஸா இருக்கு. பொதுமக்கள் மற்றும் சோசியல் மீடியா ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிஸ்ட்ரி இன்னும் நீளமா போயிட்டே இருக்கே. அப்ப அந்த பகுதியை சார்ந்தவங்க இப்போ காணவில்லை அப்படின்னு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ஒத்துப்போற எலும்புக்கூடு பெர்சனுக்கு மேல எங்கேயுமே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது யார் அது அப்படிங்கிற கேள்வி இன்னும் அவங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்காரின் வந்து அப்ப அத ரிப்பீட்டடா கொண்டு வர அவங்களுக்கும் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. உரிமையாளருக்கும் டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னா, உரிமையாளர்கள் மேல சந்தேகம் எழுப்புறாங்க நெறைய பேர். அப்போ அந்த உரிமையாளர் தான் இத பண்ணியிருப்பாரு. அப்படிங்கிற மாரி பப்ளிக் கிரியேஷன்ஸும் கிடைக்குது. சோசியல் மீடியாவுல ரைட் அப்ஸும் எழுதுறாங்க அந்த மாரி. இப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது, இப்போ அவங்க வந்து ரொம்ப விசாரணைய வந்து திரும்பவும் ஃபாஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து அவங்கள அந்த சிக்காரின் சுற்றி உள்ள பகுதிகள்ல எந்த இடத்துல எல்லாமே சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு இருக்கோ, அதாவது ஒரு மணல் தட்டுகள், குழிகள், குன்றுகள் எங்கெல்லாம் வந்து இந்த மாரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 முடிவுக்கு வராங்க போலீஸ் அதிகாரிகள். அப்போ சிக்காரினுடைய ட்ராக்கர பயன்படுத்தி அடுத்த முறை கண்டிப்பாக சிக்காரின் வந்து அந்த எலும்பு கூடுகள் ஏன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி விஷயம் நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் அப்புறம். ஒருவேளை திரும்பவும் அந்த சிக்காரின் அந்த எலும்பு கூடுகளை தேடி போய் அதை எடுக்கும் பொழுது, கண்டிப்பா அங்க அந்த இடங்கள கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முழு எலும்பு கூடையும் எடுக்க முடியும். அப்படி இல்லையா, வேற ஏதாவது அங்க இருக்கா அப்படின்னு அதையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள அந்த பெர்சன் யார் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபாஸ்ட்டான விஷயத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய அலபாமா போலீஸ் அதிகாரிகள் இத வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன இங்க பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஒரு விசாரணை. அதாவது புலன் விசாரணை வழக்காக எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு சாதாரண நாய், ஒரு வீட்ல வளர்க்கக்கூடிய டாகால இது வந்து புலன் விசாரணையாக மாறுது. ஒருவேளை அந்த டாக் எடுத்து வந்த எலும்புக்கூடு ஒரு விலங்கோடதாக இருந்திருந்தா, இவ்வளவு பெரிய டிபேட்டுக்கு உள்ளதாக ஆயிருக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்படியே அந்த எலும்புக்கூடுல வேற எதுவும் இல்ல. அதாவது அந்த குண்டு அடி படாம இருந்திருந்தாலும், இது பெரிய டிபேட்டுக்கு ஆகிருக்குமான்னு கேட்டா, அதுவும் கேள்விக்குறி தான். ஸோ அப்படி இருக்கும்போது குண்டடிப்பட்ட ஒரு நபருடைய எலும்புக்கூடு அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய டிபேட் ஆயிருக்கு. இது அங்க ஒரு புலன் விசாரணையை தொடக்கறதுக்கு ஒரு கொலை வழக்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா அமைஞ்சிருக்கு சிக்காரனுடைய இந்த ஃபைண்டிங். ஸோ இங்க அதனுடைய மோப்ப சக்தி, மோப்ப திறன் இது எல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. ஸோ இது அடுத்த டைம் இந்த சிக்காரின் வந்து அந்த எலும்புக்கூடுகள ஃபைண்ட் பண்ணும்போது தான் இதனுடைய மர்மம் விலகும். அதுவரைக்குமே இந்த மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க எப்போ அந்த டிஎன்ஏ ஃபைண்ட் பண்ணி எந்த நபர்ன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, அதுவரைக்குமே. அடுத்த டைம் இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே ஏப்ரல்ல கடைசியா போய் சிக்காரின் அந்த எலும்பு எடுத்திருக்கு. அடுத்து ஆகஸ்ட், மே, ஜூன், ஜூலை இடையில 3 மாசம் அதுக்கு கேப் இருந்திருக்கு. இப்போ ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எப்போ போகும்? சிக்காரின் வந்து அந்த எலும்ப தேடி எப்போ போகும்?
எப்ப எடுக்கும் அப்படின்னு ஒரு த்ரில்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலபாமா போலீஸ் இருக்காங்க. மிஸ்ட்ரியிலேயே அந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதனுடைய தொடக்கம் கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளும் அத குடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சிக்காரின் போன்ற நெறைய உயிரினங்கள், டாக்ஸ் நம்ம ஊர்லயும் இருக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? இந்த வழக்குல, இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள, உங்களுக்கு தோன்ற விஷயங்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது மாரி டெய்லி வீடியோக்கள், முக்கியமா அ மர்மம் சார்ந்த விஷயங்கள், பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள், உலக அரசியல்கள், உள்ளூர் அரசியல்கள் பத்தி நீங்க டெய்லி வீடியோஸா பார்க்கணும்னா, அதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.